கிச்சனை ஆர்கனைஸ் பண்ண சீப் அண்ட் பெஸ்ட்டாக பாட்டில்ஸ் பார்க்கலாமா? இங்கே உள்ள பாட்டில்ஸ் எல்லாமே 2 ringgit 40 cent. இந்திய விலை மதிப்புக்கு 45 ரூபாய் கிட்ட வருது. இந்த மாதிரி நிறைய மாடலில் பாட்டில்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதே போல் இந்த சின்ன ஆயில் பாட்டில் இது எல்லாமே வந்து இருந்தது. நிறைய கலர்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. ஏர் டைட்டாக உள்ள கேப் உள்ள பாட்டில்ஸுமே நமக்கு இருந்தது. ஃப்ளவர் வேஸ் போட்டு வைக்கிறதுக்கு நிறைய வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த வேஸ் மாதிரி உள்ளதெல்லாமே பார்க்குறதுக்கு செராமிக்கில் இருந்தது. காஃபி கப்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இது எல்லாமே வந்து செராமிக், பிளாஸ்டிக் கிடையாது. நல்லா ஒரு சிலதெல்லாம் வெயிட்டாக இருந்தது, ஒரு சிலது லெஸ் வெயிட்டாக இருந்தது. நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். இது எதை எடுத்தாலுமே 2 ringgit 40 cent தான் வந்து போட்டிருந்தாங்க. சின்ன சின்ன ஹோம் டெக்கரேஷன் பண்ணுற மாதிரியான செராமிக் பாட்ஸ் எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க, இன்டோர் பிளான்ட்ஸ் வைக்கிற மாதிரி. அது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. காஃபி கப்ஸ் எல்லாமே நல்லா பிரைட்டாக சூப்பராக இருந்தது. நிறைய நியூ கலெக்ஷன் வந்திருந்தது. நான் வந்திருக்க இடம் மலேசியா ஓல்ட் கிளாங் ரோடில் உள்ள 2 ringgit 40 cent செட்டையா ஷாப் தான். 10 ringgitக்கு 4 பாட்டில் வாங்கிடலாம். ஸோ இது ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. வருஷத்துக்கு ஒரு முறை இருக்க பாட்டில்ஸ் எல்லாமே காலி பண்ணிவிட்டு திருப்பி ரீஸ்டாக் பண்ணுவேன். இங்கே எந்த மாடல் அப்போதைக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி. இப்போ தான் ரீசெண்டாக நான் பாட்டில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ரொம்ப வேகமாக வேலை பார்க்குறதுனால உடஞ்சி போயிடுது. உடஞ்சி போடுறது மட்டும் இல்லாமல் கை காலில் ஏதாவது குத்திடுது. ஸோ குட்டீஸுமே இருக்கிறதுனால இப்போ கொஞ்சமாக சில்வருக்கு நான் மாறிட்டுருக்கேன். முடிஞ்சால் காப்பர், பித்தளை இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிட்ருக்கு. ஸோ கொஞ்சமாக வாங்கி கிச்சனில் சேர்த்துட்டும் வரேன். பிளாஸ்டிக்ஸுமே சமயங்களில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ கன்வீனியன்ட்டை பொறுத்து கிச்சனில் நமக்கு மாறிட்டே இருக்கும் மைண்டு. இங்கே எல்லாமே கிடைக்குது. ஸோ நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.